ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கீரை அல்சர் ப்ராப்ளம், அதாவது வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரை ரொம்பவே நல்லது. அவங்களாம் வாரத்தில் 2 டைம் இந்த பொரியல் இல்லாட்டா கடையல் இந்த மாதிரி இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த கீரையை ஃபஸ்ட்டு ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நம்மளால் எவ்வளவு குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி எடுத்துக்கிறலாம். இதில் உள்ள கீரை, இதில் குட்டி குட்டியாக மணத்தக்காளி இருக்கும் பாருங்கள், அதையும் சேர்த்து போட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறலாம். 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு சேர்த்துக்கிறலாம். இது எல்லாமே நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கிறலாம். கீரை போடும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 2 வதக்கிட்டோம்னா அந்த கீரை நல்லா சுருங்கிருங்க. இப்போ பாருங்கள், இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், கீரை நம்ம போடும்போது நிறையா தெரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் சுருங்கிருச்சா. இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறம் அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியும். இன்றைக்கி நம்ம கசப்புத்தன்மை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறலாம். போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு சிம்மிலையே தான் இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை வதங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அப்பப்போ சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு அப்பப்போ திறந்து வதக்கி விடணும். லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் 2 பூண்டு, கொஞ்சமாக சீரகம், துருவின தேங்காய் சேர்த்துக்கரலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு எரியக்கூடாது. உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்குமே நல்லது தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.